இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாமே அனலைசிஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ ஒன்று பிரேக் டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எஃப்எம்சிஜி கம்பெனிஸை நம்ம அனலைஸ் பண்றது எல்லாமே இப்போ நம்ம பண்ண போறது லாஸ்ட் 3 இயர்ஸ்ல என்ன மாதிரியான ட்ராக் ரெக்கார்டு இந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாமே கொடுத்துருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். டாப் 10 எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கொடுத்துருக்கு. ஏன் நம்ம பேக்வர்ட்ல வந்து கால்குலேஷன் பண்ண போறோம் அப்படின்னா எல்லா கம்பெனிஸுமே லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கொஞ்சம் ஹை பிரைஸ்டா தான் வந்து இருந்துச்சு. ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் தான் பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் கொஞ்சம் கம்மியா கிடைச்சது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் கம்மியா இருக்க கம்பெனிஸை கன்சிடர் பண்ணியிருந்தால் கூட இங்க அதிகமான வேல்யூஷன் உள்ள கம்பெனிஸ் எல்லாமே அதிகமான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால நம்ம பேக்வர்ட்ல இன்டகிரேஷன் பண்ணிட்டு அதை நம்ம ஃபார்வர்ட்ல வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு கால்குலேஷன் வந்து பண்ண போறோம். ஸோ அது எல்லாமே அப்ராக்ஸான நம்பர்ஸா தான் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு அப்ராக்ஸான நம்பர்ஸ்ல இப்ப இருக்க பிரைஸ் ட்ரெயினிங்ஸ்ல இருந்து நம்ம சொல்ற பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் போச்சு அப்படின்னா சேம் இபிஎஸ் மெயின்டைன் ஆகும்போது என்ன பிரைஸ் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எதுல நம்ம வந்து ப்ராஃபிட்ல வந்து இருந்திருக்கும். டாப் 10 எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்ல அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். சரி, ஓகே, இதுல நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்ன, ஐடிசி கம்பெனியில் தான் அதிக பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்போம். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றதையும் நமக்கு வந்து டீட்டெயிலா தெரிய போகுது. சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோல போவோம். சரி, ஓகே, லாஸ்ட் 3 இயர் கால்குலேஷன் நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா மே 2023 இருந்து இப்போ நம்மளோட மே 2026 கால்குலேஷன் வந்து எடுக்க போறோம். லாஸ்ட் 3 இயர்ஸோட கால்குலேஷன். இந்த ஒரு கால்குலேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்க மே, ஜூன், அப்புறம் வந்து ஜூலை இப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. ஒரு மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. 6 மாசத்துக்கு ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்ல 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கால்குலேஷன் வந்து பண்ணிப்போம். 6 மாசத்துக்கு ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்ல 10,000 ரூபாய். ஸோ பர் மந்த்துக்கு இவ்வளவு பிரைஸ் வந்து ஆவரேஜா ட்ரேட் ஆயிருக்கும் அந்த ஒரு ஷேர். ஸோ அந்த ஒரு ஆவரேஜ் பிரைஸை எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து கால்குலேஷன் வந்து பண்ண போறோம். அப்படின்னா 6 மந்த் ஒன்ஸ் வந்து 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்போம். அந்த ஒரு 6 மாசம் பீரியட்ல அப்பா இருக்கும் டவுனா இருக்கும் அந்த ஷேர் பிரைஸ். பட் ஆனால் ஆவரேஜ் பிரைஸ் என்னவோ அதுல வந்து நம்ம 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா எவ்வளவு ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும், அதுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம பார்க்க போற அந்த ரிட்டர்ன் கால்குலேஷன் வந்து சிஏஜிஆர் கிடையாது, எக்ஸ்ஐஆர்ஆர். சிஏஜிஆர்ன்றது நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு, அதாவது 1,00,000 ரூபாய் பல்கா போட்டுட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு எவ்வளவு ரிட்டர்ன் வந்திருக்குன்னு பாக்குது சிஏஜிஆர். அதுக்கு நம்ம அந்த மெட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். பட் ஆனா இதுவே எக்ஸ்ஐஆர்ஆர்ன்றது நம்ம இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அதுக்கு அடுத்த மாசமும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பீரியட்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றது தான் இந்த ஒரு எக்ஸ்ஐஆர்ஆர் கால்குலேஷன். ஸோ ஷிப் பண்ற எல்லாரும் இந்த ஒரு கால்குலேஷன் தான் எடுக்கணும். சரி, ஓகே, இந்த ஒரு கால்குலேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே, இப்போ நம்ம கால்குலேஷன்ல பாத்துருவோம். இப்போ நம்ம ஹெச்எல் கம்பெனியோட அந்த ஒரு கால்குலேஷன் வந்து பார்ப்போம். இந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு கம்பெனி இப்போ கரண்டா இருக்க மார்க்கெட் பிரைஸ் வந்து 2,288 ரூபாய். இன்வெஸ்ட்மெண்ட் டேட் நம்ம மே 2023 ஆவரேஜ் பிரைஸ் வந்து 2,500 ரூபாய் வந்து இருந்திருக்கு. அப்போ நம்ம 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா 4 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஜான் 2024 அப்போ 2,500 ரூபாய் ஆவரேஜ் பிரைஸ் வந்து இருக்கு. ஆவரேஜ் பிரைஸ்ன்றது இந்த மே 2023 வந்து ஜான் 2024 இந்த 6 மாச டைம்ல 2,400 ரூபாய்க்கும் போயிருக்கும், 2,800 ரூபாய்க்கும் போயிருக்கும். ஸோ அப்படி நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது 2,500 ரூபாய்ன்ற ஆவரேஜ் பிரைஸ் வந்து வரும். ஸோ அதுல நம்ம 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றதான் கால்குலேஷன். ஸோ நம்ம பர் மந்த் டேட்டாவே நம்ம வந்து இன்புட் பண்ணி தான் இந்த ஒரு டேட்டா வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஜான் 2024 ஆவரேஜ் பிரைஸ் 2,500 ரூபாய்ன்றதை வச்சு 10,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்கோம். ஸோ இதுலயும் ஒரு 4 ஷேர் கிடைச்சிருக்கும். ஜூன் 2024 2,300 ரூபாய் ஆவரேஜ் பிரைஸ் 4.3 ஷேர் கிடைச்சிருக்கும். ஜான் 2025 2,200 ரூபாய் ஷேர் பிரைஸ் 4.54 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஜூன் 2025 2,200 ரூபாய் ஆவரேஜ் பிரைஸ் 4.5 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். ஜான் 2026 2,300 ரூபாய்ன்றது ஆவரேஜ் பிரைஸா வந்து இருக்கு. 4.3 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம டோட்டலா ஷேர்ஸ் எவ்வளவு அக்யூமுலேட் பண்ணிருப்போம் அப்படின்னா 25 ஷேர்ஸ் மேல வந்து அக்யூமுலேட் வந்து பண்ணிருப்போம். டோட்டலா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 60,000 ரூபாய் வந்து வரும். ஏன் அப்படின்னா நம்ம 6 பீரியட் ஆஃப் த டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்கோம். 60,000 ரூபாய் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்கோம். டோட்டல் ஷேர்ஸ் நம்ம கிட்ட கிடைச்சது 25 ஷேர்ஸ். இப்போ கரண்டா இருக்க மார்க்கெட் பிரைஸ்க்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த 25 ஷேர்ஸ் இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 58,000 ரூபாய் வந்து வருது. இந்த கம்பெனி டோட்டலா எவ்வளவு டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து கால்குலேட் வந்து பண்றோம். 4,074 ரூபாய் வருது. இந்த கம்பெனில இருந்து குவாலிட்டி வால்ஸ் வந்து தனியா பிரிஞ்சுது. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் வந்து கொடுத்தாங்க. அதையுமே நம்ம இப்ப இருக்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு குவாலிட்டி வால்ஸ் என்ன கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கோ அது கூட நம்ம கால்குலேட் பண்ணும்போது 754 ரூபாய் வருது. ஸோ இங்க நம்ம வந்து டிவிடெண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம், டிமேஜர் ஆனா அதாவது இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபைனலா போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து 63,000 ரூபாய் வந்துருக்கு. அப்ராக்சிமேட் எக்ஸ்ஐஆர் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3.7% இருக்கு. அப்படின்னா இது வந்து இன்ஃபிளேஷன் கூட பீட் பண்ணல. ஹெச்ஓல நீங்க லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க இன்ஃபிளேஷன் கூட பீட் பண்ணல. அடுத்தது நெஸ்லே இந்தியா கம்பெனி இப்ப இருக்க மார்க்கெட் பிரைஸ் வந்து 1,400 ரூபாய். இப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டேட் 2023 மே அப்போ பார்க்கும்போது 1,100 ரூபாய் ஆவரேஜ் பிரைஸ் 9 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். 2024 1,250 ரூபாய் 8 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். 2024 ஜூன்ல இங்க வந்து 1,250 ரூபாய் 8 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். 2025 ஜான்ல 1,100 ரூபாய், ஜூன் 2025 1,200 ரூபாய், ஜான் 2026 1,270 ரூபாய். ஸோ ஷேர்ஸா வந்து பார்க்கும்போது இங்க 9 ஷேர்ஸ் 8 ஷேர்ஸ் 9 ஷேர்ஸ் 8 ஷேர்ஸ் அப்புறம் 7 ஷேர்ஸ் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம டோட்டலா எவ்வளவு ஷேர்ஸ் வந்து அக்குமுலேட் வந்து பண்ணிருப்போம், 50 ஷேர்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணிருப்போம். டோட்டலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்குது 60,000 ரூபாய். இப்ப இருக்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு இந்த ஒரு 50 ஷேர்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 74,000 ரூபாய் வந்து வருது. இது கூட டிவிடெண்ட் கொடுத்தது ஆட் பண்ணோம் அப்படின்னா 3,400 ரூபாய் வருது. ஸோ நம்மளோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து 78,000 ரூபாய் வந்து வருது.
அப்ராக்சிமேட் எக்ஸ்ஐஆர்ஆர் வந்து 16%. ஸோ இது வந்து இன்ஃபிளேஷனை பீட் பண்ணுது. இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. நெஸ்லே இந்தியா கம்பெனி. டாபர் இந்தியா கம்பெனியை பார்க்கும்போது 488 ரூபான்றது கரண்ட் மார்க்கெட் பிரைஸா வந்திருக்கு. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டேட் 2023 வச்சு அப்படின்னா அப்ப ஆவரேஜா ட்ரேட் ஆன பிரைஸ் வந்து 520 ரூபாய் 19 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். 2024 540 ரூபாய் 18 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். 2024 ஜூன்ல வந்து 600 ரூபாய் 16 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். 2025 ஜான்ல வந்து 526 ரூபாய் 19 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். ஜூன் 2025 450 ரூபாய் 22 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். ஜான் 2026 வந்து 510 ரூபாய்ன்றது ஆவரேஜ் பிரைஸ் 19 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம கிட்ட ஷேர்ஸாக கிடைச்சிருக்குது 115 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 60,000 ரூபாய். கரண்டா இருக்க ஷேர் வேல்யூ வந்து பார்க்கும்போது 56,000 ரூபாய் தான். ஏன் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து கம்மியா இருக்கு. டோட்டல் டிவிடெண்ட் வந்து ஒரு 2,000 ரூபாய். ஸோ ஃபைனலாக நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து 58,000 ரூபாய் தான் வந்து வருது. ஸோ நம்மளோட அப்ராக்சிமேட் எக்ஸ்ஐஆர்ஆர் வந்து -1.59% வந்து இருக்கு. ஐடிசி கம்பெனி வந்து 307 ரூபாய் வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டேட் 2023 அப்படின்னா 390 ரூபாய் இருந்துச்சு. 25 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். 2024 420 ரூபான்றது ஆவரேஜ் ஷேர் பிரைஸா இருந்துச்சு. 23 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். ஜூன் 2024 வந்து 390 ரூபாய் 25 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். ஜான் 2025 440 ரூபாய் ஆவரேஜ் பிரைஸ். அது வந்து 22 ஷேர்ஸ் கிட்ட கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஜூன் 2025 410 ரூபாய் 24 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். ஜான் 2026 350 ரூபாய் 28 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ஜான் 2026 இருக்கு பாத்தீங்களா, இப்பதான் வந்து ஐடி சோர்ஸ் வந்து தனியாக பிரிஞ்சு போச்சு. அப்பதான் ஷேர் பிரைஸ் வந்து இறங்குச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபைனல் கால்குலேஷன் வந்து பார்க்கும்போது 150 ஷேர்ஸ் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கும். 60,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரண்ட் ஷேர் வேல்யூ வந்து 46,000 ரூபாய் தான் வந்து வந்திருக்கு. டோட்டலா டிவிடெண்டா ரிசீவ் பண்ணது ஒரு 6,640 ரூபாய் வந்து வந்திருக்கு. ஐடி சொல்றதோட டிமர்ஜர் ஆகுச்சு பாத்தீங்களா, அதுல நம்ம கிடைச்ச ஷேர்ஸை கரெக்டா இப்ப இருக்க மார்க்கெட் பிரைஸ்க்கு கால்குலேட் பண்ணும்போது ஐடி சொல்றதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கால்குலேட் பண்ணும்போது 2,400 ரூபாய் வந்து வருது. ஸோ ஃபைனலா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து 55,000 ரூபாய் தான் வந்து இருக்கும். இங்க அப்ராக்சிமேட் எக்ஸ்ஐஆர்ஆர் வந்து இங்க 4.74% நெகட்டிவ்ல வந்து இருக்கு. இதுவுமே வந்து பெஸ்டான ரிட்டர்ன் வந்து தரல. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் வந்து 5,520 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இருக்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஸோ சேம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் வந்து 2023 பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் பிரைஸ் 4,600 ரூபாய் வந்து இருக்கு. நமக்கு 2 ஷேர்ஸ் கிட்ட வந்து கிடைச்சிருக்கும். ஜான் 2024 5,100 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட 2 ஷேர். ஜூன் 2024 5,300 ரூபாய். கிட்டத்தட்ட 2 ஷேர் கிட்ட கிடைச்சிருக்கு. ஜான் 2025 அப்போ 4,800 ரூபாய் 2 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கு. ஜூன் 2025 அப்போ 5,500 ரூபாய் இங்கேயுமே 2 ஷேர் கிட்ட கிடைச்சிருக்கு. ஜான் 2026 அப்போ 5,900 ரூபாய். ஸோ 1.5 ஷேர் தான் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டலா ஷேர்ஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு 11 ஷேர்ஸ்க்கு மேல வந்து கிடைச்சிருக்கும். 11 to 12 வந்து கிடைச்சிருக்கும். நம்ம 11 மாதிரி வச்சுப்போம். 60,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்போம். கரண்ட் ஷேர் வேல்யூ இப்ப இருக்க மார்க்கெட் பிரைஸ் கால்குலேட் பண்ணும்போது 64,000 ரூபாய் வந்து வருது. டோட்டலா டிவிடெண்டா ரிசீவ் பண்ணது 1,700 ரூபாய். ஸோ டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து 65,000 ரூபாய். அப்ராக்சிமேட் எக்ஸ்ஐஆர்ஆர் வந்து 5.71% இருக்கு. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் கம்பெனியோட அந்த ஒரு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 1,281 ரூபாய். இங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் வந்து நம்ம 2023 பார்க்கும்போது 800 ரூபாய் ஆவரேஜ் பிரைஸ் இருந்துச்சு. 12 ஷேர் வந்து கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இப்ப ஜான் 2024 1,100 ரூபாய், ஜூன் 2024 1,100 ரூபாய் 9 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஜான் 2025 வந்து 1,500 ரூபாய் 6 ஷேர்ஸ் கிட்ட வந்து கிடைச்சிருக்கும். ஜூன் 2025 அப்ப அதே 1,450 ரூபாய் 6.8 ஷேர்ஸ் கிட்ட கிடைச்சிருக்கும். ஜான் 2026 அப்ப 1,330 ரூபாய் 7.5 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டலா நமக்கு ஷேர்ஸா கிடைச்சிருக்கு 51 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். கரண்ட் ஷேர் வேல்யூ அது நம்ம இப்ப இருக்க மார்க்கெட் பிரைஸ் கால்குலேட் பண்ணும்போது 66,000 ரூபாய் வந்து வருது. டோட்டலா டிவிடெண்டா ரிசீவ் பண்ணது வந்து ஒரு 1,300 ரூபாய். ஃபைனல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து 67,000 ரூபாய். 7% வந்து அப்ராக்சிமேட் எக்ஸ்ஐஆர்ஆர் வந்து இருக்கு. ஓரளவுக்கு இன்ஃபிளேஷன் வந்து பீட் பண்ணுது. காதரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெட் கம்பெனி வந்து 1,042 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டேட் வந்து மே 2023 அப்ப ஆவரேஜ் பிரைஸ் 1,000 ரூபாய் 10 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். ஜான் 2024 அப்ப 1,100 ரூபாய் 9 ஷேர்ஸ் கிட்ட கிடைச்சிருக்கும். ஜூன் 2024 அப்ப 1,300 ரூபாய் 7 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஜான் 2025 அப்ப 1,100 ரூபாய் 9 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். ஜூன் 2025 அப்ப 1,100 ரூபாய் 9 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஜான் 2026 வந்து 1,200 ரூபாய் 8 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ ஃபைனலா 53 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். நம்ம 60,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்போம். அதோட இப்போ மார்க்கெட் ஷேர் வேல்யூ வந்து பார்க்கும்போது 55,000 ரூபாய். டோட்டலா டிவிடெண்டா ரிசீவ் பண்ணது வந்து ஒரு 2,000 ரூபாய். ஃபைனலா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து 58,000 ரூபாய் வந்து இருக்கும். எக்ஸ்ஐஆர்ஆர் வந்து பார்க்கும்போது நெகட்டிவ்ல வந்து இருக்கும். மேரிகா லிமிடெட் கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 831 ரூபாய் வந்து இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டேட் 2023 நம்ம வைக்கும்போது அப்ப ஆவரேஜா ட்ரேட் ஆன பிரைஸ் வந்து 550 ரூபாய் 18 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஜான் 2024 அப்ப 530 ரூபாய் 18 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். ஜூன் 2024 அப்ப 600 ரூபாய் 16 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஜான் 2025 அப்ப 660 ரூபாய் 15 ஷேர்ஸ். ஜூன் 2025 அப்ப 690 ரூபாய் 14 ஷேர்ஸ். ஜான் 2026 அப்ப 720 ரூபாய். ஸோ ஆவரேஜ் பிரைஸ் 13 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். டோட்டலா நம்ம ஷேர்ஸ் வந்து 97 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். 60,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்போம். 80,000 ரூபாய் வந்து நமக்கு வந்து ரிட்டர்னா வந்து கிடைச்சிருக்கு. இது கூட டிவிடெண்ட் வந்து ஒரு 1,900 ரூபாய் வந்து ஆட் பண்றோம். ஃபைனல் போர்ட்ஃபோலியோ வேலை வந்து 82,000 ரூபாய் வந்து இருக்கு. அப்ராக்சிமேட் எக்ஸ்ஐஆர்ஆர் வந்து 20.43% வந்து இருக்கு. இது ஒரு பெஸ்டான ரிட்டர்னா இருக்கு. டாடா கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெட் வந்து 1,176 ரூபாய். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டேட் வந்து 2023 வச்சோம் அப்படின்னா ஆவரேஜ் பிரைஸ் வந்து 750 ரூபாய் வந்து இருக்கு. 13 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். ஜான் 2024 அப்போ 1,100 ரூபாய் 9 ஷேர்ஸ். ஜூன் 2024 அப்போ 1,080 ரூபாய் 9 ஷேர்ஸ். ஜான் 2025 அப்போ 970 ரூபாய் 10 ஷேர்ஸ். ஜூன் 2025 அப்போ 1,100 ரூபாய் 9 ஷேர்ஸ்.
ஜான் 2026 அப்போ 1100 ரூபாய் 9 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ ஃபைனல் கால்குலேஷன் நம்ம பார்க்கும்போது 60 ஷேர்ஸ் வந்து நம்ம கிட்ட கிடைச்சிருக்கும். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 60,000 ரூபாய். கரண்டா இருக்க மார்க்கெட் பிரைஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது 70,000 ரூபாய் வந்து வருது. ஸோ இப்போ இதில் டோட்டலாக டிவிடெண்டா ரிசீவ் பண்ணது மட்டும் 1400 ரூபாய். ஸோ நம்மளோட ஃபைனல் போர்ட்ஃபோலியோ விலை வந்து 72,000 ரூபாய் வந்திருக்கும். அப்ராக்சிமேட் XARR வந்து 11% கிட்ட கிடைச்சிருக்கு. ஸோ டாப் 10ல இருக்கு. ஸோ டாப் 10ல லாஸ்ட் கம்பெனியா இருக்குது வருண் பிவரேஜஸ் லிமிடெட் கம்பெனி வந்து இருக்கு. 509 ரூபாய் இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். இன்வெஸ்ட்மெண்ட் டேட் வந்து நம்ம 2023 அப்போ வச்சோம் அப்படின்னா 317 ரூபாய் ஆவரேஜ் பிரைஸ் இருக்கும். 31 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். ஜான் 2024 அப்போ ஆவரேஜ் பிரைஸ் வந்து 500 ரூபாய் 20 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். ஜூன் 2024 அப்போ 655 ரூபாய் 15 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஜான் 2025 அப்போ 550 ரூபாய் 18 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஜூன் 2025 அப்போ 450 ரூபாய் 22 ஷேர்ஸ். ஜான் 2026 அப்போ 490 ரூபாய் 20 ஷேர்ஸ். இப்போ ஃபைனலாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது 127 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். 60,000 ரூபாய் நம்ம டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்போம். இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது 64,000 ரூபாய் வந்து வருது. கிட்டத்தட்ட 65,000 ரூபாய்க்கு வருது. டோட்டலாக டிவிடெண்டா ரிசீவ் பண்ணது 500 ரூபாய். ஸோ ஃபைனல் போர்ட்ஃபோலியோ வந்து 65,000 ரூபாய் வந்து இருக்கு. அப்ராக்சிமேட் XARR வேல்யூ வந்து 5.34% வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இதில் நம்ம டிவிடெண்டா ஆட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இங்கே டிமர்ஜர் எதனா ஆயிருக்கு அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிருக்கோம். இங்க இருக்க போனஸ் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இங்க ஆட் பண்ணிருக்கோம். இப்போ நெஸ்லே இந்தியா கம்பெனில போனஸ் இஷ்யூ வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த போனஸ் இஷ்யூக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பிரைஸ் தான் எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம். ஸோ நம்மளோட கால்குலேஷன் எல்லாமே இங்க வந்து பர்ஃபெக்டா தான் வந்து இருக்கு. ஸோ இப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஐடிசி கம்பெனி நெகட்டிவான ரிட்டர்ன்ல தான் இருக்கு. இப்போ ஓவராலா இந்த ஒரு 10 டாப் 10 கம்பெனிஸ் இருக்குல்ல FMCGல, இவங்களோட XARR பர்சன்டேஜ் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த கிராஃப் வந்து பாருங்க, மேரிகோ கம்பெனியோட XARR வந்து 20.43%. ஸோ இந்த ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்மளோட ரிட்டர்ன் வந்து அதிகமாகவே வந்திருக்கு. செகண்டா இருக்கிற அதிக ரிட்டர்ன் கம்பெனி நெஸ்லே இந்தியா கம்பெனி 16%, டாடா கன்சூமர் ப்ராடக்ட் 11%, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து 7%, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் வந்து 5.7%, வருண் பிவரேஜஸ் வந்து 5.3%, HUL வந்து 3.7%, டாபர் இந்தியா வந்து 1.5% வந்து நெகட்டிவ்ல இருக்கு. கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து 1.8% நெகட்டிவ்ல இருக்கு. ஐடிசி வந்து 4% வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ ஐடிசி கம்பெனி லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நெகட்டிவான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா ஐடிசி ஓடர்ஸ் கூட டிமர்ஜர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஐடிசி ஓடர்ஸை தொடர்ந்து நீங்க கன்சிடர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நெகட்டிவ்ல தான் வந்து இப்போதைக்கு இருப்பீங்க. ஸோ டிவிடெண்ட் வந்து அதிகமா வரும். பட் ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் வந்து இருப்பீங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் வந்து வரும். ஏன் அப்படின்னா ஐடிசியில நம்ம முதலீடு செஞ்சதுக்கு பதில் வேற எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்கலாமே அப்படின்ற அந்த ஒரு குழப்பம் வந்து வரும். பட் ஆனால் இதுக்கான ஆன்சர் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஐடிசி கம்பெனி வேல்யூ இன்வெஸ்டிங்கான ஒரு கம்பெனி. பிரைஸ் எர்னிங்ஸ் கம்மியா வந்து இருக்கு. இதுவே மற்ற கம்பெனிஸோட பிரைஸ் எர்னிங்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. இது எல்லாமே growth இன்வெஸ்டிங். ஒருவேளை அந்த கம்பெனிஸோட இபிஎஸ் வந்து இங்க ஏறாம இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பா பிரைஸ் எர்னிங்ஸ் வந்து அதிகமா போகும். பிரைஸ் எர்னிங்ஸ் வந்து அதிகமா போகும்போது இந்த கம்பெனிஸ் எல்லாமே அடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ எல்லாமே இந்த கம்பெனிஸோட பிரைஸ் எர்னிங்ஸ் எல்லாமே அதிகமாக தான் வந்து இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் கொஞ்சம் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு Q4 நல்லா வந்து கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் வந்து அப்பா இருக்கு, அந்த ரெவன்யூ வந்து அப்பா இருக்கு. ஒருவேளை இந்த ஃபினான்ஷியல் 2027 Q1 வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனியை டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க ஐடிசி கம்பெனி அடிச்சதுக்கு பின்னாடி இருக்க ஒரே ரீசன் வந்து இங்க சிகரெட் மேல டாக்ஸ் வந்து ஏத்தினாங்க. மத்தபடி இந்த பிசினஸ் எந்த ஒரு அஃபெக்டும் கிடையாது. பட் ஆனா சிகரெட் மேல டாக்ஸ் ஏத்தின ரீசனால பிசினஸ் அஃபெக்ட் ஆகும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் வச்சு ஐடிசி கம்பெனி அடிச்சாங்க. பட் ஆனா இதுவே மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்க ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பா அடிக்க ஆரம்பிப்பாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் வச்சு இப்போ ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு இப்போ ஒரு பிரைஸ் எர்னிங்ஸ் ஒரு இபிஎஸ் வந்து இருக்கும். அந்த ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே மெயின்டைன் ஆகுது. பட் ஆனா பிரைஸ் எர்னிங்ஸ் வந்து அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடிசி கம்பெனியோட பிரைஸ் எர்னிங்ஸ் எல்லாமே 20 கீழே வந்து இருக்கு. ஒருவேளை சேமான இபிஎஸ் மெயின்டைன் பண்ற இந்த ஒரு கம்பெனி ஒருவேளை ஓவர் பிரைஸ் தான் வந்து ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நெஸ்லே இந்தியா கம்பெனி HUL கம்பெனில ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. 50 பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரி ஐடிசி கம்பெனி போச்சு அப்படின்னா என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம ஆவரேஜ் பிரைஸ் எடுக்கும்போது எல்லா கம்பெனியுமே 60 பிரைஸ் வந்து ஃபியூச்சர்ல, அதாவது இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா இந்த டாப் 10 கம்பெனியுமே 60 பிரைஸ் போச்சு அப்படின்னா என்ன மாதிரியான ரிட்டர்ன் வந்து இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஷேர் பிரைஸ் என்ன பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சான்சஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இங்க ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனி வந்து இருக்கு. 2287 ரூபாய்ன்றது கரண்ட் மார்க்கெட் பிரைஸா வந்து இருக்கு. பிரைஸ் எர்னிங்ஸ் வந்து 49 வந்து இருக்கு. அப்ராக்சிமேட் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து 46 ரூபாய் இப்போ இருக்கிறது. ஒருவேளை இப்ப இருக்க பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 49 இருக்கிறது 60க்கு போச்சு அப்படின்னா இப்ப இருக்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸான 2200 ரூபாயில இருந்து 2791 ரூபாய் வந்து போயிடும். அப்சைட் பொட்டன்ஷியல் வந்து அதிகமா இருக்கு. 22% ஏறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒருவேளை பிரைஸ் எர்னிங்ஸ் வந்து 60க்கு போச்சு அப்படின்னா ஐடிசி கம்பெனி 307 ரூபாய் வந்து இருக்கு. கரண்ட் பிரைஸ் எர்னிங்ஸ் வந்து 18 வந்து இருக்கு. இப்ப இருக்க ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 16 வந்து இருக்கு. ஸோ சேம் ஏர்னிங்ஸ் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவ் இல்லாம சேம் ஏர்னிங்ஸ் வந்து பண்றாங்க. பட் ஆனா இந்த கம்பெனி ஒருவேளை பிரைஸ் எர்னிங்ஸ் வந்து 60க்கு போச்சு அப்படின்னா 1000 ரூபாய் கிட்ட வரைக்கும் போகும். 989 ரூபாய் வரைக்கும் போகும். 222% அப்சைட் பொட்டன்ஷியல் சான்ஸ் வந்து இருக்கு. நெஸ்லே இந்தியா லிமிடெட் கம்பெனி வந்து 1482 என்ற கரண்ட் பிரைஸ்ல வந்து இருக்கு. பிரைஸ் எர்னிங்ஸ் வந்து 82 வந்து இருக்கு. அப்ராக்ஸா இருக்க ஏபிஎஸ் வந்து 17 அப்படியே மெயின்டைன் ஆச்சு அப்படின்னும் போது பிரைஸ் எர்னிங்ஸ் ஒரு கம்மி ஆகுதுன்னு வச்சுக்கலாம். பிரைஸ் எர்னிங்ஸ் ஒரு 60க்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 82 இருந்து 60 போது கம்மி ஆகுது. அப்படி இருக்கும்போது இப்ப இருக்க மார்க்கெட் பிரைஸை விட 1074 ரூபாய்க்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 400 ரூபாய் குறையதுக்கான சான்ஸ் இருக்கு.
அப்படின்னா டவுன் சைட் போறதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்கு நெஸ்லே இந்தியா கம்பெனில ஒருவேளை ரிசல்ட்ஸ் நெகட்டிவா இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா இறக்குவாங்க. 27% நெகட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. வருண் பீவரேஜஸ் கம்பெனி 508 ரூபாயில இருக்கு. கரண்ட் பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 54 வந்து இருக்கு. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. 9 ரூபாய் தான் ஏர்னிங்ஸ் பெர் ஷேரா வந்து இருக்கு. ஒருவேளை இந்த கம்பெனி வந்து 60 பிரைஸ் ஏர்னிங்ஸ் போச்சு அப்படின்னா 565 ரூபாய்க்கு போகும். 11% இங்க இருந்து அப்சைட் போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி 5500 ரூபாயில வந்து இருக்கு. கரண்ட் பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து இங்க 52 வந்து இருக்கு. அப்ராக்சிமேட் இபிஎஸ் வந்து இங்க 105 ரூபான்னு வச்சுக்கிட்டோம். அப்படி நம்ம வச்சு பார்த்தாலும் கூட இந்த ஒரு பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 60க்கு போகும்போது 6300 ரூபாய் வந்து ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. 14% இங்க இருந்து ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் வந்து 1176ன்றது கரண்ட் பிரைஸா வந்து இருக்கு. பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 74ல வந்து இருக்கு. அப்ராக்ஸ் இபிஎஸ் வந்து 15 ரூபாயில வந்து இருக்கு. ஸோ ஒருவேளை இது வந்து 60 பிரைஸ் ஏர்னிங்ஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இறங்க தான் போகுது. ஏன் அப்படின்னா 74ன்றது கரண்ட் பிரைஸ் ஏர்னிங்ஸ். ஸோ அப்படி நம்ம இங்க 60ன்றதை வந்து கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பா இங்க இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. 20% இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. 945 ரூபாய் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மேரிகோ லிமிடெட் கம்பெனி வந்து 831 ரூபான்றது கரண்ட் பிரைஸா வந்து இருக்கு. பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 61ல இருந்து இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லி தான். அப்ராக்ஸ் இபிஎஸ் வந்து 13 ரூபாய். ஸோ பிரைஸ் ஏர்னிங்ஸ் ஒருவேளை 60 வருதுன்னும் போது 814 ரூபாய் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்க இருந்து குறையதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. காத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் வந்து 1042 ரூபாய் 52 பிரைஸ் ஏர்னிங்ஸ். ஸோ சேம் இபிஎஸ் மெயின்டைன் ஆகி பிரைஸ் ஏர்னிங்ஸ் மட்டும் இங்க 60க்கு போச்சு அப்படின்னா 1189 ரூபாய் 14% ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் கம்பெனி வந்து 1200 ரூபாய். கரண்ட் பிரைஸ் ரேஞ்ச் வந்து 52 இருக்கு. ஸோ ஒருவேளை இது வந்து 60க்கு போச்சு அப்படின்னா 1400 ரூபாய் 13% ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. டாபர் இந்தியா கம்பெனி 487 ரூபாய் 45ன்றது பிரைஸ் ரேஞ்ச். ஒருவேளை 60க்கு போச்சு அப்படின்னா 645 ரூபாய் 32% ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபியூச்சர்ல இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வந்து 60 போச்சு அப்படின்னா இது நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா ஐடிசி கம்பெனியை பொறுத்தளவுல 40 பிரைஸ் ரேஞ்ச் தான் ஹையஸ்டா வந்து இருக்கு. அதுக்கு மேல போகுது அப்படின்னும் போதே இந்த ஸ்டாக் வந்து இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. 60 போறதுக்குலாம் சான்சஸ் வந்து லெஸ்ஸா தான் வந்து இருக்கு. ஒருவேளை 60க்கு மேல பிரைஸ் ரேஞ்ச் போச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஷேர் பிரைஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. 1000 ரூபாய் கிட்ட போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த ஷேரை பொறுத்தல அந்த ரேஞ்ச் வந்து போகிறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. பட் ஆனா இப்போ நடக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ரொம்ப லாங் ரன் வந்து எடுத்துக்கும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போ இந்த கம்பெனி இறக்கிறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து சிகரெட் பிசினஸ் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இருக்க ஏர்னிங்ஸ் ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிக்கல. அது எப்ப குறையுதோ அந்த டைம்ல நம்ம வந்து ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது வந்து குறையிற மாதிரி வந்து தெரியல. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஐடிசி நெகட்டிவா தான் இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும். பட் அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை வந்து நிறுத்தவனா நம்ம அதில் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். ஐடிசி கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இந்த லாஸ்ட் 3 இயர்ஸோட ரிட்டர்ன் வந்து இப்படி இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனா நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸோட டேட்டா ஐடிசி, நெஸ்லே இந்தியா, அப்புறம் வந்து இங்க HUL இது 3 கம்பேரிசன் பண்ணி நானே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதை நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுல ஐடிசி வந்து பெட்டரா இருக்கும். இது நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸ் டேட்டா பார்க்கும்போது இந்த மாதிரியான ரிட்டர்ன். 5 இயர்ஸ் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி சூப்பரா இருக்கும். 10 இயர்ஸ் டேட்டா நீங்க பாத்தீங்கன்னா கூட ஐடிசி கம்பெனி நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இன்க்ளூடிங் டிவிடெண்ட் நம்ம ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஒரு கம்பெனி பிரைஸ் ஏர்னிங்ஸ் கம்மியா இருக்கு, பிசினஸ் நல்லா இருக்கு. அதனால நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். டைவர்சிஃபைடான பிசினஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதுவே மற்ற கம்பெனிஸை பொறுத்தல அவங்களும் டாப் 10 எஃப்எம்சிஜி போது அவங்களும் டைவர்சிஃபைடான பிசினஸ் தான் இருப்பாங்க. பட் ஆனால் மெயினா எஃப்எம்சிஜில மட்டும் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி பிசினஸ் அப்படி இல்லாம நிறைய இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றோம். ஸோ எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்க வந்து ஐடிசி கம்பெனியை இன்னும் பல்க் மோட்ல கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. இல்ல இந்த ஒரு அனாலிசிஸை பொறுத்தாலும் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா மற்ற ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பெட்டரா வந்து இருக்கு. மேரிகோ கம்பெனி இல்ல அப்படின்னா இங்க வந்து வேற டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இல்ல அப்படின்னா வேற ஏதோ ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பெனியோட பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து கண்டிப்பா இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பிரைஸ் ஏர்னிங்ஸ் இறங்குது அப்படின்னா கண்டிப்பா பிரைஸும் வந்து இறங்கும். ஸோ இந்த ஒரு கம்பெனி ஏர்னிங்ஸ் இப்போ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களே, இப்போ இந்த கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம்ல, அந்த ஒரு Q4 ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணுங்க. Q4, Q1 அப்புறம் Q2, Q3 எல்லாம் நோட் பண்ணுங்க. எந்த ஒரு குவார்டர் வந்து கம்மியான ஏர்னிங்ஸ் வந்து பண்றாங்களோ, அதிகமான ப்ராஃபிட் பண்ணாம கம்மியா வந்து பண்றாங்களோ அந்த டைம்ல இந்த ஷேரை அதிகமா வந்து இறக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்க கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. ஸோ நீங்க ஒரு 3 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம் அந்த ஒரு 3 இயர்ஸ்க்கு உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் கரெக்டா இருக்கு, இதே ஏர்னிங்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த டைம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். எல்லாமே பார்த்து அப்ரோச் பண்றது பெட்டரா இருக்கு. இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோ